அக்குரிகுடவில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் வாகன தரிப்பிடத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது 80% நிறைவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரையிலான காலப்பகுதிக்குள் இதுவரை 44 காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை திட்டத்திற்கு இணையாக போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசு நிர்வாக சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்படுவதற்கு தகவல் வழங்கிய ஒற்றரை கொலை செய்து அவரது தலையை குறித்த விசாரணையை மேற்கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுகலவின் வீட்டின் முன் வைக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற கூலிப்படை கொலையாளி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 200 ரூபாய் நாளாந்த வரவு கொடுப்பனவுக்கு சட்டப்பூர்வமான பின்னணியை உருவாக்குமாறு அரசு நிதி பற்றிய குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனை உள்ளிட்ட மரண தண்டனையை அமுல்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தம்புள்ளை யாப்பகம கிராமத்தையே கண்ணீரில் ஆழ்த்திய ஒரு துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. பாடசாலை காலத்திலிருந்தே காதலித்து பெற்றோரின் ஆசையுடன் திருமணமான 3 மாதங்களில் இளம் தம்பதியினர் கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். மகபொல இணையவழி லொத்தருக்கான விநியோகத்தர் ஒருவரை தெரிவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வர்த்தக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியங்க மத்தும பண்டார மற்றும் மேலும் 2 லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.